Sorry guys, hi. Hello everyone. Okay. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் ஸ்டாக்ல வந்துட்டு நெக்ஸ்ட் கான்செப்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்தோம். நம்ம அந்த ஆன் கிளிக் அதெல்லாம் பார்த்தோம் தெரியுமா? இடையில கொஞ்சம் கிளிக் ஆனால் இது நடக்கணும். பார்த்தோமா ஆன் கிளிக்? யாருக்கு இது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஓகே ஓகே. ரைட். சரி, இப்போ அதோட இன்னும் டெப்தா பிபிடியில் நம்ம ஸ்லைட்ஸில் பார்க்கலாம், ரைட்டா? அண்ட் தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து கிட்டப் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஆஃப் ஸ்லைட்ஸ் முக்கால்வாசி கவர் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிட்டு நான் பண்ணுறேன். ஸோ கிட்டப் நான் என்ன செய்யலான்னு சொல்கிறேன். மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரைட்டா? ரைட். ஸோ ஒரு நியூ டேப்பில் கிட்டப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணி ஒன்று சைன் அப் பண்ணிக்கோங்க உங்கள் மெயில் ஐடி கொடுத்து, ரைட்டா? ஸோ நான் இங்கே இது நான் பண்ண விரும்பலை, பிகாஸ் டிலே ஆகும். நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் காமிக்கிறேன். ஸோ ரைட். ஸோ சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த இது வரும், ஓகேவா? நான் இது என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ இது லெஃப்டில் இப்படிலாம் வரும். அண்ட் தென் நம்ம பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் இங்கே ப்ராஜெக்ட்ஸாக அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் இப்போதைக்கு எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு மட்டும் சொல்கிறேன். அண்ட் தென் நீங்கள் ப்ரொசீஜராக பண்ணும்போது டவுட்ஸ் கேளுங்க, ஓகேவா? விசிபிள் தானே ஸ்க்ரீன்? எல்லாருக்கும் ஓகேவா? செட்டில் டவுன் தானே? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆல்ரெடி 10 minutes டிலே ஆகிட்டு. ரைட், ஓகே. சரி, இப்போ நான் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம ஐடி நேம் போட்டு இப்படி வரும். அது சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் வரும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி மெயில் ஐடி வைக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும், சின்ன சின்ன ஒர்க் தான். அதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஜென்ரேட் ஆனால் அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகி யுவர் ப்ரொஃபைல் எப்படின்னு எல்லாம் வந்துடும், ஓகேவா? ஸோ ஒரு கோடை நீங்கள் இந்த கிட்டப்பில் இம்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூன்னு ஒன்று, இந்த ரெப்பாசிட்டரி. ஸோ இது வந்து என்னென்னா, கோடு வைக்க போகிற இடத்த தான் என்னன்னு சொல்லுவோம்னா ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து லைக் கோடிங் லாங்குவேஜில் பேசும்போது என்ன சொல்லுவீங்கன்னா ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும், ரைட்டா? அண்ட் தென் ரெப்பாசிட்டரி நேமுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நம்ம ரிலேட் பண்ணி எழுதுவோம்ல. லைக் இப்போ ஏதாவது ஒரு கோட் எழுதுறோம் அப்படின்னா, இப்போ அன்றைக்கி வந்து இது கால்குலேட்டர் பார்த்தோம். ஸோ கால்குலேட்டர்னு அந்த என்ன நேமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதாவே அவைலபிள்ங்கிறது வரும். சப்போஸ் யாராவது வச்ச நேம், நம்ம இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் எப்படி அந்த மாதிரி வச்ச நேம் இருந்தால் யாராவது காமிக்கும், வைக்காதீங்க, வேறு நேம் வைங்க, ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பாஸ்டபி போட்டு என்ன மெத்தடில், இப்போ ஜேஎஸ்னா ஜேஎஸ் ஆர்எல்ஸ் டெமோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அந்த கான்செப்டில் தான் எல்லாம் ரன் ஆகுது, ரைட்டா? அண்ட் தென் இங்கே நேம் வச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல். அதாவது நீ பண்ண கான்செப்டை இங்கே லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னொரு தடவை நீங்கள் கிட்டப் ஓப்பன் பண்ணீங்க, யாருக்குள்ள அதாவது உள்ள உங்கள் உள்ளதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்கு. அதனால உங்கள் ஐடி நேம் போட்டு ஃபாலோட் அண்ட் தென் என்ன டிஸ்கிரிப்ஷன், இந்த கோடை பற்றின டெஃபினிஷன்ஸ்லாம் இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க, ஓகேவா? அந்த கான்செப்ட் தான், ரைட்? அது தேவைன்னா எழுதிக்கலாம், இல்லைனா அண்ட் தென் பப்ளிக்கா ப்ரைவேட்டா. ஸோ இந்த பப்ளிக் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக ட்ரையல் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம அக்கௌண்ட் எதுவும் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியெல்லாம் ஆரம்பித்து உங்கள் கூட யாரும் பார்க்கக்கூடாது, செக்யூரேட் பண்ணி செக்யூரிட்டியாக வைக்கணும்னா இந்த ப்ரைவேட்டை யூஸ் பண்ணிக்கணும். இதுலேயுமே நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் இப்போ அது தேவையில்லை, நம்ம ப்ரைவேட்டாக மாற்றமும் பண்ணிக்கலாம், ஓகேவா? அண்ட் தென் ஆட் அ ரீட் மீ ஃபைல். ஸோ இந்த ரீட் மீ ஃபைல் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு கோடு அடிச்சிருக்கீங்க, நீங்கள் கால்குலேட்டர் சம் வந்து ஜேஎஸில் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து ரீட்மி ஃபைல்னு சொல்லுவாங்க. ரீட்மி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறத மட்டும் இல்லாமல் அதை வந்து அனலைஸ் பண்ணணும், கரெக்டாக? அந்த அனலைஸ் மெத்தடை இங்கே எழுதணும். ஸோ அதை டிக் பண்ண அப்படின்னா அது வந்து ஒரு டைப் பண்ணுறதுக்கு ஒரு உரியான ஒரு இடத்த ஜென்ரேட் பண்ணிக்கும், அவ்வளோதான். வேறு யாராவது நான் இப்போ ஒன்ஸ் நான் இப்போ புது ப்ராஜெக்ட் உங்களுக்குள்ள தான் பார்க்கேன் அப்படின்னா இதுலேயே நான் வந்து ஏதாவது ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்க முடியும், அவ்வளோதான். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சும்மா சிம்பிளாக கொடுத்துருப்பான். அது ஆட் ஆட் கிட்னோர் இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இதெல்லாம் லைசன்ஸ், அதெல்லாம் நீங்கள் ஒரு சில டைம் லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதை மென்ஷன் பண்ணி எழுதுறது. அண்ட் தென் கிட்னோர் டெம்ப்ளேட். ஸோ சில பேர் ஒவ்வொரு டெம்ப்ளேட்டில் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த சர்ச்சில் வந்துட்டு தேடுறேன்னு வைங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா இது என்னோடதுக்குள்ளே சர்ச் ஆகும். பட் இன்கேஸ் நீங்கள் இந்த இடத்துல தேடுறீங்க அப்படின்னா ஜாவா அப்படின்னா
ஜாவா ரிலேட்டடான கோட்ஸ் வந்து இந்த யாரோ பண்ணதெல்லாம் வந்திருக்கும் இந்த இடத்துல தெரிதா ஜென்ரேட் ஆயிருக்கா இதுக்குள்ள போய் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்லோட் பண்ண கோட் எல்லாம் இங்கே இருக்கும். இதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டோ எதுனாலும் எவங்களதையாச்சும் சுட்டுட்டு வந்து இப்படி பண்றாங்க. ஓகேவா? ஆனா சுட்டுன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுவேன். அந்த சுடுறதே வந்து கிளீனா பண்ணுவாங்க. அதாவது அதுக்குன்னு ப்ரொசீஜர் உண்டு. நீங்க இதுல இருந்து அவ்வளோ ஈஸியா கிட்டப்ல இருந்து நம்ம கம்ப்யூட்டர் கொண்டு வர முடியும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா முடியாது. ரொம்ப பெரிய ஆக்சஸ்லாம் இருக்கு. ப்ரொசீஜரா பண்ணா மட்டும்தான் எதுனாலும் கரெக்டா நடக்கும். ஓகேவா? பாத்தி அங்க ரெபாசிட்டரி மட்டுமே 3.6 மில்லியன் இருக்கு. கோடு மட்டுமே 347 மில்லியன்ஸ் இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஜாவால மட்டும் நம்ம ஏதாவது ரிலேட்டடா தேடணும் அப்படின்னா இங்க வந்து கிடைக்கும். அதை மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த ஃபில்டர். நீ இந்த ஃபில்டர் நேம்ல வச்சேன்னா உன் கோடும் அந்த ஃபில்டர் நேம்ல வந்து வரும். நீ இந்த இடத்துல ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்துட்டேன்னு வையேன், இந்த இடத்துல நீ ஆண்ட்ராய்டு சர்ச் பண்ணா உன் கோடு வந்து அதில் ஃபர்ஸ்டா எங்கேயாவது வந்து விழுந்திருக்கும். அதனால ஓகேவா? பட் நான் மேக்ஸிமம் நல்லா தான் வச்சிருக்கேன். இப்போ கிரியேட் ரெபாசிட்டரின்னு கொடுத்துட்டா நம்ம கோடை வைக்கிறதுக்கு உண்டான இடம் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிடும் அதோட நேம் வச்சு. ஓகேவா? அந்த ரீட்மி ஃபைல் தான் இது. ரீட்மி ஃபைலில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி தெரியுமா சொல்லலாம்? நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அசைன் பண்ண போறீங்க. சரிங்களா? அதாவது எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எனக்கு கொடுக்க போறீங்க. நீ வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கால்குலேட்டர் மாதிரி இன்னொரு டெமோ என்கிட்ட சொல்கிறேன். இந்த டெமோவை நீ என்கிட்ட சொல்லுவ தெரியுமா? அந்த சொல்றது வந்து வார்த்தையால் இருக்கக்கூடாது. இந்த readme.mdல போயிட்டு நான் என்னெல்லாம் செய்யணுங்கிறத இங்கே டைப் பண்ணி கொடுக்கணும். அப்போ நான் அந்த கிட்டப்பை ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இங்கே கொடுக்க போகிற கோடோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இங்கே டாக்குமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நான் இதை பார்த்து தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரீட்மி. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே தான் இந்த யூஆர்எல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் நம்ம கால்குலேட். இதை வச்சு மித்தவங்க யாரும் ஓப்பன் பண்ணோம்னா இந்த யூஆர்எல் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இங்கே நம்ம கோடை எப்படி உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னா ஆட் ஃபைலில் கிரியேட் நியூ ஃபைல் ஆர் அப்லோட் நியூ ஃபைல். ஸோ கிரியேட் நியூனா ஆன் ஸ்பாட்டே நம்ம கோட் அடித்து சேவ் பண்ணுறது இது நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்து விஷுவலில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கோட் வேணும் அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு drag files here to add them to your repository. ஸோ நம்ம இங்கே பண்ண கோடெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக்னா நீங்கள் நினச்சிருவீங்க ஈஸியாக அந்த ஃபோல்டர் தூக்கி. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷுவலில் பாருங்கள், என்ன நம்ம கோட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக்குங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் நிறைய கொண்டு வர்றேன். கரெக்டாக? வெயிட் அ மினிட். எஸ். இப்போ இதில் எத்தனை ஃபோல்டர் இருக்குது? அனிமேஷன் பாக்ஸ் அது இது நிறைய இருக்குது. இது ஃபுல்லாத்தையுமே ஒரே ரெபாசிட்டரி போடக்கூடாது. ஆனால் இந்த பாக்ஸை மட்டும் நீ ஒரு ரெபாசிட்டரியில் போடலாம். ரைட்டா? ஸோ அப்போ நீ என்ன செய்வ? ஃபைலில் போயிட்டு இந்த பாக்ஸை மட்டும் கண்ட்ரோல் காப்பி கொடுத்துட்டேன்னா நேராக வந்து இங்கே போட்டுற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ முடியாது இந்த இடத்துல. ஏன்னா ட்ராக் ஃபைல்ஸ் இதை தான் மெயினாக விஷயம். ஸோ ஃபைல் அப்படின்னா இந்த பாக்ஸில் உள்ள index.html style.css இந்த 2 ஃபைலை தான் நீ ட்ராக் பண்ணியே இங்கே வைக்க முடியும். ஒரு ஃபோல்டராக வைக்கவே முடியாது. அப்புறம் எப்படி இதுலலாம் நம்ம கோட் எடுத்தோம் அப்படின்னா இதுலலாம் அந்த ஃபோல்டராக இருக்கா? இதெல்லாம் ஒரு ஃபோல்டர் தானே. இந்த ஃபோல்டர்லாம் எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க பாரு. ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் இந்த ஜென்ரேட் இருக்கா நம்ம விஷுவல் மாதிரி. பட் இதெல்லாம் ஃபைல்ஸ், இந்த லைசன்ஸ் இதெல்லாம் ஃபைல்ஸ். ஸோ ஃபைலை மட்டும்தான் அது ட்ராக் பண்ணும். சப்போஸ் எனக்கு வந்து ஃபோல்டரே பண்ணணும் அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் கொடுத்து ஒரு கோடு ஜென்ரேட் ஆகும். இதில் இப்போ வரமாட்டிக்கு ஏன்னா நான் கோடு எதுவும் போடலை பற்றியா. ஸோ சூஸ் ஒரு ஃபைல்னு கொடுத்தாலும் அது நேராக போயிட்டு ஃபோல்டரை எடுக்கவே எடுக்காது. நான் ஃபோல்டரை கொடுக்கேன் பார்த்தியா, ஓப்பனுங்கிறது ஃபைலை தான் கொண்டு போகும். சரி நான் இந்த ஃபைலை போடுறேன். ஸோ ஒரு ஃபைல் அப்லோடட் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். நீ இப்போ வெளியே வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இவங்கள மாதிரி இது வந்துடும். பட் நீங்கள் எல்லா ஃபோல்டரையும் போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த கோடு விசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த ஃபைல் மட்டும் எப்படி உள்ளே போடுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கோடை வந்து ஃபோல்டராக போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு. கோட் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஆக்ஷன்ஸ்லேயும் இல்லை.
ஸோ அந்த கொலாபரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் கான்செப்ட் தான். நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டால் 2 பேரும் மெர்ஜ் பண்ணி போடுவோம்ல, அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறத இன்னொருத்தோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதை கிளிக் பண்ணால் இப்போ என் பாஸ்வேர்டு கேட்கும், சைன்இன் கொடுத்தா ஆட் பீப்புள் கொடுத்தா உங்களோட யூசர் நேம் இருக்கும்ல, அதை தான் நான் டைப் பண்ணி இங்கே செலக்ட் கொலாபரேட் கொடுத்துட்டா அந்த மாதிரி வரும். செலக்ட் கொலாபரேட் கொடுத்துட்டா நீங்கள் என்னோட கோடை மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட்னு கொடுத்துருப்பாங்களா, பப்ளிக் இல்லாமல், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் ஈஸியாக அவங்க கோடை எடுக்க முடியாது. ரைட், ஓகே. இது இப்போதைக்கு இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்ட பொறுத்த மாட்டேங்கும் நம்ம ஃபோல்டர் வந்து என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் ப்ரொசீஜர். இங்கே கீழே இதுலேயே கோடு வந்துடும். இது ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல. செக் பண்ணேன். ஸோ ஒன்றும் இல்லைடா, இதில் வந்து ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும் சரியா. அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுத்தோன்னு வையேன், இந்த இடத்துல வரும். இந்த டெர்மினலில் நீங்கள் பண்ண அந்த அங்கே ஒரு கோட் காப்பி ஆகும். அந்த காப்பி கோடை இங்கே போட்டிங்கன்னா அப்படி இந்த ஃபோல்டர் ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஓகேவா, அந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ செஷனுக்குள்ளே போகும். ஆனால் ஃபைல் அப்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கள, அது ஒரு ஃபைலை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், நியூ ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா. ஓகே அஜித், ஓகே ஓகே ரைட். அனப்பா ஓகேவா, ஓகேடா சரி ரைட். சரி இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். Right. So from the concept of today full stack development from the JavaScript is என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த ஆன் கிளிக் ஆப்ரேட்டர் வச்சு ஒன்று சிம்பிளாக ஒன்று பார்த்தோம். கிளிக் ஆனால் இந்த விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் கரெக்டாக. அந்த கான்செப்டை தான் இங்கே ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் சொல்லுவாங்கன்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஈவெண்ட்ஸ்னா என்ன, நம்ம பாஷையில் பார்த்தா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, பர்த்டே பார்ட்டிஸ் நடக்கிறதுலாம் அதை கண்டக்ட் பண்ணுறவங்கள வந்துட்டு ஈவெண்ட் பண்ணுறோம், ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு விஷயம் ஜென்ரேட் ஆகுது பற்றியான ஒரு புதுசாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. இப்போ ஆன் கிளிக்னா நம்ம மவுஸில் வந்து நடக்கக்கூடிய ஒர்க்கு, நம்ம டக்குன்னு கிளிக் பண்ணால் ஒரு வேலை நடக்கணும்னு சொல்கிறோம் கரெக்டாக. ஏன்னா நம்ம மவுஸை நிறைய டைம் கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஒவ்வொரு கிளிக்குக்கும் அது ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. அது நம்மளோட கம்ப்யூட்டர் சைட். ஆனால் கோடிங்கில் வந்து அந்த சைட்டில் வந்து கரெக்டாக கொண்டு போகணும், ஒரு கிளிக்குன்னா அந்த வேலை நடக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலாக நடக்கக்கூடிய மொமெண்ட்டை தான் ஈவெண்ட்ஸ்ன்னு இங்கே வச்சாங்க ரைட்டா. நல்லாவே இல்லை இந்த பேர், ஆனால் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. சரி, JavaScript events, the change in the state of an object is known as an event. In HTML, there are various events which represent that some activity is performed by the user or by the browser. ஓகேவா, யூசருக்கும் ப்ரௌசருக்கும் உண்டான ஆக்டிவிட்டியை வச்சு கனெக்ட் பண்ணுறது. ஆமாம், நம்ம கிளிக் பண்ணவும் ஒரு வேலை நடன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஆப்ரேஷன். ஓகேவா, when JavaScript code is included in the HTML, JS react over these events and allow the execution. ஸோ இந்த JavaScript ஈவெண்ட் வந்து மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ்ல நடக்கும். ஸோ இது ஆப்போசிட்டாக போட்டிருக்காங்க, ஜேஎஸ் ரியாக்ட்னு. எப்படி சொல்லணும்னா ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண மாட்டோம். அது சிம்பிளாக அப்படியே இருக்கும். ஆனால் ரியாக்ட் நம்ம படிக்கும் போது தான் தெரியும் ரியாக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். And allow the execution. This process of reacting over the events is called event handling. So thus JS handles the HTML events via event handlers. So ஈஸியாக சொல்ல போனால் ஈவெண்ட் ஹேண்ட்லர் மூலயமா. ஸோ HTML வந்துட்டு பட்டனை வச்சு இது பண்ணுவோம். இதில் ஈஸியாகவே ஈவெண்ட் ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி கிளிக்கோ, அந்த மாதிரி கிளிக் மட்டும் இல்லை, ஆன்மோஸ்ட் ஓவர், ஆன்மோஸ்ட் அவுட்டு நிறைய இருக்குது. நீங்கள் சும்மா விஷுவலில் போய் டைப் பண்ணாலே தெரிஞ்சிடும். When a user clicks over the browser, add JS code which will execute the task to be performed in the event. ஸோ ஒரு ஈவெண்ட்டில் ஒரு டாஸ்க் ஜென்ரேட் பண்ணுறது எங்கே, ப்ரௌசரில் ஜென்ரேட் பண்ணுற வேலை தான் இந்த ஈவெண்ட்டோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் என்னன்னா, JavaScript events or actions or occurrence that happen in the browser.
they can be triggered by various user interaction or by the browser itself. ஸோ நான் அது வந்து ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணி விடும் கரெக்டாக, இப்படி பண்ணு ஒரு ஒரு விஷயத்த ஒரு வேலையை நம்ம தூண்டலாக கொடுக்குறோம் அதுக்கு. ஸோ அது ப்ரௌசராகவே எடுத்துக்கலாம் சில டைம், அது நம்மளோட சாய்ஸ், நம்ம கிளிக் பண்ணி வேலை பண்ணணும்னு சொல்லணும்னா அந்த மாதிரி. And then common events include mouse clicks, keyboard presses, page loads and form submissions. இதெல்லாம் வருது ஓகேவா. கீபோர்ட் ப்ரெஸஸ்னா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன், இந்த வேர்டை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் வச்சு நிறைய இந்த ப்ராக்சி சைட்ஸ் தான் கிரியேட் ஆகும். நம்ம வந்து ஒரு படம் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா சும்மா டச் பண்ண டக்குன்னு இன்னொரு வெப்சைட்டுக்கு தூக்கிட்டு போகும் தெரியுமா. அந்த ஃபஸ்ட்டு டச்லேயே வந்து யாரை வச்சுருப்பாங்கன்னா அந்த மவுஸ் கிளிக்காக தான் வச்சுருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு டச்சே நம்ம வந்து இந்த மாதிரி கண்ட வெப்சைட்டுக்கு தூக்கிட்டு போகணும், வேறு ஏதாவது ப்ராக்சி சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் அவங்க எல்லாமே எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கீபோர்ட் ப்ரெஸ்ஸு இதெல்லாம் அப்படி தான் வரும். பேஜ் லோட்ஸு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த அபவுட் பிளாங்க்குங்கிறதே சில டைம் லோட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்குள்ள, இல்லை அந்த தேவையில்லாத விஷயத்த கொண்டு வருது. ஆனால் ஈவெண்ட்ல ஹேண்ட்லர்ஸ் வந்து ரியாக்டில் அழகாக யூஸ் பண்ணலாம், பட் இவங்க இந்த மாதிரி இதுக்கு ப்ராக்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. And then event handlers or JavaScript functions that respond to these events, allowing developers to create interactive web applications. ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு அட்ராக்டிவோட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்டாக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா HTML எலமெண்ட் ஈவெண்ட் டைம் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஆன் கிளிக்குன்னு எழுதி என்ன வேலை நடக்கணுங்கிறத இங்கே எழுதுவோம். அந்த மெத்தடை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ மவுஸ் ஈவெண்ட்ஸ், ஸோ மவுஸுக்கு மட்டும் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிளிக்கு, மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட், மவுஸ் டவுன், மவுஸ் அப், மவுஸ் மூவ். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் கீபோர்டு தான் வந்திருக்கு, இப்போதைக்கு மவுஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மவுஸில் ஆன் கிளிக், வென் மவுஸ் கிளிக்ஸ் ஆன் அன் எலமெண்ட், ஸோ கிளிக் பண்ணால் இந்த வேலை செய்ய அடிச்சிடும். மவுஸ் ஓவர், when a cursor of the mouse comes over the element. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டன் மேலே வச்சா ஹவர் ஆகுது இல்லை நம்மளுக்கு, அதுதான் அந்த ஹவரை வந்து ஓவர் பண்ணும் போதும், அதாவது நீ ஆரோ தூக்கிட்டு ஒரு டிவ் மேலே வைக்கும் போதும், விச் இஸ் ஒரு பட்டன் மேலே வச்சுட்டு பட்டனை விட்டு வெளியே வந்தேன்னா, அதாவது ஆரோ அப்படி தூக்கிட்டு இப்படி வெளியே வருவில்ல, இப்போ ஈவென்ட் பெர்ஃபார்ம்னு இருக்கு, இதுதான் நம்மளுக்கோட பட்டன் சரியா. நான் இது மேலே வைக்கிறது வந்து மவுஸ் ஓவர், வெளியே கொண்டு வரது மவுஸ் அவுட், புரியுதுல அந்த கான்செப்ட் தான். ஸோ அதான் அந்த ரெண்டு. மவுஸ் கம்ஸ் ஓவர் த எலமெண்ட் விச் இஸ் கால்ட் ஆன் மவுஸ் ஓவர். த கர்சர் ஆஃப் த மவுஸ் லீவ்ஸ் அன் எலமெண்ட், நான் இதை விட்டு வெளியே போகிறேன் ஆரோ தூக்கிட்டு போகிறதுனால மவுஸ் அவுட். And then mouse down, on mouse down அப்படின்னா when the mouse button is pressed over the element. இந்த ரைட் சைட்லலாம் பார்த்துருப்போம்ல நம்ம வெப்சைட்டில், இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு பட்டன் வரும், கிளிக் பண்ண டவுன் ஆகும்ல அந்த இது, அதே மாதிரி அப் பண்ணால் அப் பண்ணணும், மூவ் பண்ணணும்னா மூவ் ஆகும், சிம்பிள். ஸோ இது மவுஸ் ஈவெண்ட்ஸ். இது வரை ஓகேவா? மவுஸ் ஈவெண்ட்ஸ் திரும்ப எதுவும் நடத்தணுமா? தம்ஸ் அப். ஓகே ஓகே அஜிதா ஓகேவா? சரி ஓகே. அண்ட் தென் கீபோர்ட் ஈவெண்ட். ஸோ கீபோர்ட்ஸில் வந்து ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட்டு 2 டைப் மாதிரி எழுதுனா, கீபோர்ட் டவுன் அண்ட் கீபோர்ட் அப். 1 key down and 1 key up when the user press and then releases the key. இது நம்மளுக்கு எப்பவும் தெரிஞ்சது தான். நம்ம ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இந்த மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் டவுன் பண்ண எச்சப்பட்டோம்னா நம்ம கீபேடில் இருக்கிற அந்த டவுனு அப்போ வச்சு யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக, அந்த கான்செப்ட் தான். ஸோ அதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் பண்ணுறாங்க கரெக்டாக. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபார்ம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பட்சத்தில் என்ன அப்படின்னா, ஃபார்ம்னாலே என்னது, ஒரு லாகின் ஃபார்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யூசர் நேம் வரும், ஒரு பாஸ்வேர்டு வரும். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபார்மாக ஜென்ரேட் ஆகி வருது கரெக்டாக, ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்க போகிற இடத்துல. ஸோ அந்த இதுக்குன்னே ஒரு 4 ஈவெண்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா ஃபோக்கஸ், சப்மிட், பிளர், சேஞ்ச். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னா when the user focuses on an element, அதாவது ஒரு ஹைலைட்டடாக தெரியும் ஓகேவா, அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அந்த ஆன் ஃபோக்கஸை ரைட்டா. ஆன் சப்மிட் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு இடத்துல போய் சேவ் ஆகணும்னு சொல்லுவோம்ல. இப்போ நீ வந்து லிஸ்ட் எடுக்க ஓகேவா, லிஸ்ட்னா சாரி கேஸ் ஓகே ஆன் சப்மிட். ஸோ இப்போ நீ வந்துட்டு ஒரு விஷயத்த கிளிக் பண்ணுற ஓகேவா, ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்க, ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஏஜ் என்னென்ன ஏதுன்னு கொடுத்துட்டு அதை நீ சப்மிட் பண்ணுறேன்னு வையேன், அது நேராக ஒரு அக்கா போய் எங்கே போய் எடுத்துகிட்டு வைப்பாங்க நம்ம ஃபைலெல்லாம், ஒரு ஓவராலாக ஒரு ரோல்ஸில் வந்து வச்சுருவாங்க. அதுமாதிரி எஃப்ஐஆர் ஃபைல்ஸும் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி ஒரு செட்டாக வைப்பாங்க.
ஸோ அந்த செட்டில் போய் ஒரு அக்கா தான் போய் வைப்பாங்க, இல்லை ஒரு பையன் போய் வைப்பான். சரியா? அது வந்து மேனுவலாக நடக்கும். பட் கோடிங்கில் வந்துட்டு நீ ஆன் சப்மிட் கொடுத்துட்ட அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ், ஒரு எம்டியான ஸ்பேஸில் போய் நீ அந்த இடத்துல வைக்கேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆன் சப்மிட் மூலியமாக நீ அதை போய் வச்சிருவ. ஓகேவா? அதனால தான் ஆன் சப்மிட். மேக்ஸிமம் இந்த கோடில் ஆன் கிளிக்கும் ஆன் சப்மிட்டையும் குழப்புவாங்க. ஏன்னா ஆன் கிளிக்னா அது கிளிக் ஆகக்கூடிய வேலை, அதில் போய் ஆன் சப்மிட்டை போட்டுட்டு இது பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிங்க. அண்ட் தென் பிளர் when the focus is away from an form element. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, நம்ம வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் இவ்வளோ டைப் பண்ணிகிட்டே வருவோம். அதில் இமெயில் ஃபஸ்ட்டு டைப் பண்ணி முடிச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி பிளர்ரான மாதிரி, ஒரு மாதிரி உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் தெரியுமா? இப்போ இந்த இதுலேயே பாருங்களேன், 4 ஃபார்ம் இருக்கா, இதை கிளிக் பண்ணி டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு 2வது கிளிக் பண்ணும்போது மேலே உள்ளது வந்து அப்படியே அழிஞ்சிடும் தெரியுமா? ஒரு மாதிரி ஒரு பிளர் ஃபார்ம் மெட்ரிக் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக தெரியும். நவ் ஆன் சேஞ்ச். ஸோ ஆன் சேஞ்ச் வந்து ரொம்ப முக்கியமான இது. when the user modifies or changes the value of the form element. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன் பேரை டைப் பண்ணுற. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஜிதாங்கிற நேம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபார்ம் எலமெண்ட்ஸுங்கிற ஒரு இடத்துல இருக்குது. கரெக்டாக? நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன், அனஃபான் டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ண உடனே நான் எனக்கு வந்து அஜிதாவை அழிச்சிட்டு நான் டைப் பண்ண நேம் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். இந்த ஃபார்ம் ஈவெண்ட்ஸை இந்த இடத்துல அஜிதான் இருக்குது. நான் டைப் பண்ணி என்டரை கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த இடம் வந்து மாறிடணும். நான் டைப் பண்ண நேமாக நான் அனஃபான் டைப் பண்ணால் அந்த இடத்துல அனஃபான் வந்துடும். ஸோ அந்த இதை மாற்றுது பார்த்தியா? ஒரு விஷயத்த டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறது யாருன்னா இவங்க தான் ஆன் சேஞ்சிங். ஸோ இந்த யூசர் மாடிஃபைஸ் ஆர் சேஞ்சஸ் த வேல்யூ. ஸோ நம்ம வந்து எதையாவது ஒன்று மாற்றுறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றுவோம். எங்கே? ஃபார்ம் எலமெண்ட். இது எல்லாமே ஃபார்முக்கு மட்டும்தான். ஆன் சேஞ்சை தூக்கிட்டு நீ எதாவது நம்பரை மாத்திரம் வேற எங்கேயும் தூக்கி போட்டேன்னா அது ஒரு சில ஏரியாவில் நடக்கும், ஒரு சில ஏரியாவில் நடக்காது. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு விண்டோ. ஸோ விண்டோஸ் இது இதையும் வந்து ப்ராக்சியில் யூஸ் பண்ணாங்க. ஸோ லோடு, ஆன்லோடு, இந்த ப்ரௌசர் ஃபினிஷஸ் த லோடிங் ஆஃப் த பேஜ். ஸோ ஒரு சில வெப்சைட்லாம் சின்னதாக தான் இருக்கும், ஒன்றுமே பெருசாக இருக்காது. ஆனால் கிளிக் பண்ணால் இது மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும் சும்மா சும்மா. அது வந்து ஒரு ஸ்லோ விஷயத்த கொண்டு வருது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கண்டென்ட் தான். பட் இதெல்லாம் ஈவெண்ட் ஹேண்ட்லர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ லோட் அண்ட் தென் ஆன் அன்லோட். அன்லோட்னா என்ன? when the visitor leaves the current web page the browser unloads it. நம்ம பார்த்துருப்போம் தெரியுமா? குரோமில் நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவோம், தென் குரோமை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்து பார்த்தா அந்த குரோம் திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகி அந்த லிங்க்கை திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். இந்த கூகுள் ஃபார்ம்லேயும் சில டைம் இப்படி நடக்கும். அதெல்லாம் இந்த இதை கோடை போட்டால் நடக்கும். சப்போஸ் இது இல்லை அப்படின்னா ஒரு லோட் ஃபார்ம்லேயே வச்சுக்கும், அதாவது அன்லோட்லேயே வச்சுக்கும். நீ வெளியே போயிட்டு வந்தாலும் அது நடக்கும். ஆனால் இதுக்கும் ரேமுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனை மேனுவலாக இந்த கோடாக எழுதி யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ரேம் வச்சுக்கிட்டு ஃபோனில் தான் ரேம் இருக்குல்ல, நான் வெளியே 8 GB ரேம்னா ஆப்பை விச் மீன்ஸ் க்ரோம் அப்படியே வச்சா ரெஃப்ரெஷ் ஆகாமே தானே இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து மேனுவலாக எழுதப்போகிற நம்ம வெப் அப்ளிகேஷன். ரைட்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா ரீசைஸ். ஸோ ஆன் ரீசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த விசிட்டர் ரீசைஸ் த விண்டோ ஆஃப் த ப்ரௌசர். ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஒரு சைஸை ஈக்குவல் பண்ணி மேனுவலாக ஒரு ஸ்டேஜபிளாக வைக்கிறதுக்கு. டேக் மினிட். ஹலோ, காலையா காலையா காலையிலையா காலையிலையான்னு கேட்டேன். என்ன கொடுத்தாங்க இப்போ ஃபோன் எடுத்து பார்த்துட்டு வராங்க. நான் 9 மணிக்கு ஆன் 9 மணிக்கு கரெக்டாக 9 o'clock கூப்பிட்றேன். ஹலோ ஹலோ. சரி, ரைட், ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு சிம்பிளான ஈவெண்ட்ஸ் தான். ஓகேவா? இதுவரை பார்த்தது புரிஞ்சுது இல்லை ஈவெண்ட்ஸ் பற்றி? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? அடுத்த ஈவெண்ட் இருக்கா? கோடிங் தான் இருக்குது. இதுவரை பார்த்தது ஓகேவா? எதுவும் குழப்பம் இருக்கா? இது ரொம்ப கான்சன்ட்ரேட்டபுளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரிடா, சரி. நெக்ஸ்ட்டு நம்ம கோடிங் பார்க்கலாம். நான் கோடிங் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சதை வச்சு இந்த வீடியோ வச்சு பாருங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா
நம்ம ஒன்ஸ் மோர் திரும்ப ட்ரை பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ ஓகே, ஹெட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா HTML கோட்லேயே ஸ்கிரிப்ட்னு எழுதியிருக்காங்க. தெரியுதா? குழம்பாதீங்க, இந்த இருக்குது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். ஓகேவா? ஸோ அது லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் இதெல்லாம் இப்போ நீங்கள் கண்டுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் படிக்கலை. ஸோ அது ரொம்ப பெருசாக குழப்பிக்க. இதுக்குள்ளே நடக்கிற வேல்யூஸை மட்டும் பாருங்கள். அதாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்க பற்றியா, அந்த இதை மட்டும். ஸோ ஃபங்க்ஷன் கிளிக் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சு இருக்கிறோம். ஆமாம், ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடத்திட்டாங்கல்ல? நான் இல்லாத தான் நடந்துச்சா இல்லையா? எனக்கு நடத்துகிற ஞாபகம் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சிட்டுல அது? முடியாமல் இல்லை. ரைட், ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிருப்பீங்க. ரைட், ஓகேடா. சரி. ஸோ ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் இதை என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் சொல்லுவோம். அதுக்கு நேம் என்னன்னா கிளிக் ஈவெண்ட்னு வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணிக்காங்கன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட், அதாவது ஒரு விஷயத்த டைப் பண்ணு டாக்குமெண்ட் டாட் ரைட். இது வந்து ஃபஸ்ட்டு உள்ள கான்செப்டில் பார்த்துருக்கோம். டபுள் கோட்ஸில் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு போட்டு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம HTML பேஜில் டைப் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் இந்த இது போய் டைப் ஆகிட்டு இருக்கும். ரைட்டா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபார்மில் இன்புட் வச்சுருக்கான், டைப் பட்டனாக வச்சுருக்கான். பட்டனோட வேல்யூ என்ன அப்படின்னா கிளிக் மீ. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியுது கிளிக் மீன்னு தெரியும். கிளிக் பண்ணால் ஸோ அதுதான் இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது. இதுதான் ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக் பண்ணால் கிளிக் ஈவெண்ட்டை கால் பண்ண சொல்லுங்கள். ஸோ கால் பண்ணால் என்ன ஆகும்? இந்த இது ரைட் ஆகும். ஸோ அந்த இதுதான் இங்கே நடக்கும். பார்க்கமா வீடியோவில்? ஸோ கிளிக் மீன்னு கிளிக் பண்ணுவான். கிளிக் பண்ண உடனே வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட், அதாவது இது வந்து கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணோன்னா டாக்குமெண்ட் ரைட்டு எக்ஸ்பிளைன் ஆகிடும். ஸோ இப்போ புரியுதா? ஆனால் வேல்யூ நம்ம இங்கே என்ன கொடுக்குமோ அதான் பட்டனாக இங்கே ஜென்ரேட் ஆகும். புரியுதுல்ல? இது ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா? திரும்ப எதுவும் நடத்தணுமா? சரி, ரைட், ஓகே. சச்சு ஓகேவா? நெட் அவுட் ஆயிட்டோ. 1 செகண்டா? ரைட். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அடிக்கும். அதாவது இதெல்லாம் HTML கோடு. HTML நம்ம எப்படி ஸ்டைலுன்னு ஒரு இது எழுதி எக்ஸ்டர்னலில் எழுதுவோம் பற்றியா, அதே மாதிரி ஸ்கிரிப்டுன்னு போட்டு இது எழுதுறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் டைப்பு இதெல்லாம் நீ பார்க்க வேணாம். இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் பாரு. ஸோ ஃபங்க்ஷனை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன், அதுக்கு நேம் என்ன கிளிக் ஈவெண்ட்னு வச்சுக்கோம். ஓகேவா? அதுக்குள்ள என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட். ஸோ நான் அப்போவுமே நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லும் போது டோம், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரன் ஆகும் ஜாவாஸ்கிரிப்டில். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீ எழுதணும் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம கன்சோல் டாட் லாகில் நார்மலாக பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நீ கொடுக்க போகிற அப்படின்னாலே டாக்குமெண்ட்னு மென்ஷன் பண்ணிடும். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு எழுதி டபுள் கோட்ஸில் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கிரிப்டை விட்டு வெளியே வந்து ஃபார்ம் ஒரு இன்புட் டைப்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ்னு வந்து இங்கே வந்திருக்கும். இந்த இருக்கா ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ்னு வந்திருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். இன்புட்டில் வந்து டைப் பட்டன் டைப்னு வச்சுட்டு வேல்யூ வந்து கிளிக் மீன் கொடுத்துருக்கேன். அதனால நம்ம கண்ணுக்கு இது கிளிக் மீன் விடுது. ஓகேவா? கிளிக் மீ கொடுக்கும்போது ஸோ அந்த பட்டன் கிளிக் ஆகணும். ஓகே தானே? ஸோ அதுக்கு நம்ம ஈவெண்ட் எழுதியிருக்கோம், ஆன் கிளிக் ஈவெண்ட். ஆன் கிளிக் ஈவெண்ட் என்ன பண்ணுவோம்? கிளிக் பண்ணால் ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லுவோம். ஸோ என்ன விஷயத்த செய்ய சொல்லியிருக்கோம்னா கிளிக் ஈவெண்ட்டை கால் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்த கால் பண்ணால் இது ரைட் ஆகும், அதாவது டைப் ஆகி அங்கே அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். கிளிக் பண்ணுறான், அது ரைட் ஆகி அப்படின்னு நம்ம பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ ரைட்டுனா என்ன? பிரிண்ட் தான். ஓகேவா? ஸோ அதை ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஓகேவா சச்சிகுமரன்? நெக்ஸ்ட் லைன் போவா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து மவுஸ் ஓவர் ஈவெண்ட். ஸோ மவுஸ் ஓவர்னா என்ன சொன்னேன்? எலமெண்ட் போய் மேலே வைக்கிறது. ஸோ இங்கேயும் அதே தான் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. சேம் அதே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இங்கே ஃபங்க்ஷன் நேம் என்ன? மவுஸ் ஓவர் ஈவெண்ட். இங்கே பாரு, நம்ம படித்த அலர்ட் வந்துட்டு போயிடும். அலர்ட்னா என்ன இப்படி வரும் தெரியுமா? நம்ம நேற்று படித்தோம்ல அந்த இதில் கேமில். ஸோ அந்த கான்செப்ட். கரெக்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வெளியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபில் கீப் கர்சர் ஓவர் மீ அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அந்த இருக்குது கீப் கர்சர் ஓவர். அதை வந்து நீ ஓவர் பண்ண அப்படின்னா, அதாவது இந்த ஏரோ தூக்கிட்டு மேலே வச்ச அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ஈவெண்ட் நேம் ஆன் மவுஸ் ஓவர். அதுக்கு நீ என்னத்தை கால் பண்ணியிருக்க? மவுஸ் ஓவர் ஈவெண்ட்டை கால் பண்ணியிருக்க. அதில் அலர்ட் மெசேஜாக வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ பார்ப்போமா? ஸோ மவுஸை கொண்டு ஹவர் பண்ண உடனே அலர்ட் மெசேஜ் வந்துட்டு போகுது. தெரியுதா? அந்த கான்செப்ட் தான். ஸோ அலர்ட் மெசேஜ் எப்படின்னு புரியுதுல? நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதே தான்.
ஹவர் பண்ணும்போது நடக்கும் மவுஸ் ஹவர். இந்த கான்செப்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா. இதுவும் சிம்பிள் தான், அதுலேயே இருக்கிற மாதிரி தான். சீனாக்கு ஓகே, அஜிதாக்கு ஓகே. சச்சு திரும்ப நடத்தணுமா? சரி ஓகே. ஒன்றும் இல்லை, மவுஸை கொண்டு மேலே வச்சா அலர்ட்டை கொடுத்துரும். இல்லை நீ டாக்குமெண்ட் டாட் ரைட்னு கொடுத்தேன்னா அதே மாதிரி அழிஞ்சு வேற ஏதாவது எழுதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஈவெண்ட். ஸோ இந்த ஃபோக்கஸ் ஈவெண்ட்டும் அதே மாதிரி எழுதியிருக்காங்க. ஆனால் ஸ்கிரிப்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் மாற்றிருக்காங்க. என்ன ஃபோக்கஸ் ஈவெண்ட் வச்சுட்டு இப்போ பாரு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்புட்டுக்கு வந்து ஒரு ஐடி வச்சுருக்காங்க. என்ன ஐடி நேம்? என்ன இன்புட் 1 அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த இன்புட் ஒன்னை நீ கெட் எலமெண்ட் டாட் பை ஐடி. இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி சூப்பராக படிச்சிட்டோம். ஸோ இந்த இன்புட் டாட் எலமெண்ட்டை வாங்கியாச்சு. அப்போது இந்த இங்கே நீங்கள் சொல்ல போகிற ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். ரைட்டா? சரி, அந்த எலமெண்ட் ஐடியில் நீ என்ன செய்ய சொல்லியிருக்க? ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் ஈக்குவல்ஸ் டு அக்வான்னு கொடுத்துருக்க. நம்ம இதை முன்னாடி பார்த்துருக்கோமான்னு தெரியல. சிஎஸ்எஸ் ஸ்டைலை வந்து நீ ஜாவாஸ்கிரிப்டில் இம்போர்ட் பண்ணுற அப்படின்னா டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு தான் போடணும். ஸோ இது நீங்கள் புதுசாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் பாருங்கள், நம்ம எப்படியும் ஸ்லைடாக பார்க்கலாம் இதெல்லாம். ஸோ டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர்னு போடல, பேக்ரவுண்ட் இஸ்குவல்ஸும் அக்வா. ஸோ அக்வானா ஒரு ப்ளூ கலரில் வரும். இந்த நான் இப்போ ஏரோ வச்சுருக்கோம்ல ஒரு கலர், அந்த இதுதான். ஸோ ரைட், இப்போ நம்ம இன்புட்டுக்கு வாங்க. ஐடியை வச்சுருக்கோம். ஸோ அந்த ஐடியை தான் நம்ம கால் பண்ணி அக்வாவாக மாற்றுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆன் ஃபோக்கஸில் எதை கால் பண்ணியிருக்கோம்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எதை வாங்கியிருக்கோம்? இந்த ஐடியா வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ நான் தான் ஐடியை கொடுத்துட்டோம்ல, அப்போ நேராக வேலை நடக்கணுமே அப்படின்னு நினச்சா நடக்காது. ஏன்னா இது இந்த ஐடி எதுக்குள்ளே இருக்குது? ஃபோக்கஸ் ஈவெண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ நீ இந்த ஃபங்க்ஷனை நீ கூப்பிட்ற எப்படின்னா ஆன் ஃபோக்கஸில். வீடியோ பார்ப்போமா? தெரிஞ்சுதா? ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கிளிக் பண்ண இதுவும் ஒரு கிளிக் மூமெண்ட் டைப் மாதிரியே தான் இருக்கும். அது என்னென்ன கிளிக் பண்ணோன்னா அக்வா கலரில் மாறிச்சு, அப்போ இது ஆன் கிளிக் சைட்டு தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிளிக்குங்கிறது ஒரு பட்டனுக்கு உண்டான ஃபங்க்ஷன். இங்கே எப்படி கிளிக் ஆச்சு? ஒரு ஃபோம்குள்ளே அந்த டெக்ஸ்ட் தெரியுதுல்ல, அந்த சிம்பிள், ஒரு டெக்ஸ்ட் சிம்பிள் தெரியுதுல்ல, அந்த சிம்பிளுக்கு உண்டான ஒரு ஃபோக்கஸை ரெடி பண்ணுறதுனால தான் இது ஆன் ஃபோக்கஸுங்கிற நேம். ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்லிட்டேன், ஐடி இருக்கு, ஐடியை கால் பண்ணி அக்வாவா மாத்துன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்னது எங்கே சொல்லியிருக்காங்க? ஃபோக்கஸ் ஈவெண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே நடக்கணும்? ஆன் ஃபோக்கஸ்ன்னு வச்சா மட்டும்தான் அது கொஞ்சம் இந்த ப்ளூ கலரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிச்ச மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் ஆன் கிளிக் மாதிரியே தான் இருக்கும் நம்ம கண்ணுக்கு. பாரு, இப்போ கிளிக் பண்ணோன்னு தான் அதே மாறும். கிளிக் பண்ணோன்னா அது மேலே மாறுது. பட் அது ஆன் கிளிக் ஃபங்க்ஷனில் வராது. ஆன் கிளிக்குன்னு வந்தால் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பட்டனுக்கு, ஏதாவது ஒரு லிங்க்குக்கு அப்படி யூஸ் பண்ணணும். ரைட்டா? இது வந்து என்ன கான்செப்டில் வருது? ஃபார்மில் வருது. புரியுதுல? இன்புட்டை நீ டைப் பண்ணுற இடத்துல வருது. அதனால ஆன் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் இருக்குது, ஆனால் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஈவெண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா. அனஃபா தாஜினா ரைட்டா? நெக்ஸ்ட் லோட் ஈவெண்ட். லோட் ஈவெண்ட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷனே இல்லாமல் வச்சுருக்காங்க பாரு நீட்டாக. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கிரிப்டுக்குள்ளே டாக்குமெண்ட் டாட் ரைட் திஸ் பேஜ் இஸ் லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வச்சுட்டான். டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் சிம்பிளாக ஒரு ஒரு வார்த்தையை டைப் பண்ணியே வச்சுட்டான். நம்ம எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் எழுதாதனால அது டேரெக்டாக அப்படியே டைப் ஆகிட்டு. புரியுதா? பேஜ் இஸ் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற டைப் ஆகிட்டு. நம்ம ஒருவேளை அந்த ஃபங்க்ஷனில் பண்ணால் ஆன் கிளிக் பண்ணி நடக்கணும் அப்படின்னு எழுதுவோம்ல, அதனால அப்படி வராமல் இருக்கும். பட் இங்கே நம்ம ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்லேயே டேரெக்டாக டைப் பண்ணனால இங்கே வந்து ஹெட்டுக்கு கீழே உள்ள கண்டென்ட்டாக டைப் ஆகிடும். ஆனால் பாடியில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆன் லோடு ஈக்குவல்ஸ் டு விண்டோ டாட் அலர்ட் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி லோடட். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இது கரெக்டாக தப்பானே தெரியாது. இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகுதா ரன் ஆகலையான்னு தெரியாது. ஸோ ரன் ஆகுதா ரன் ஆகலையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லோடிங் டெஸ்ட் மாதிரி வைப்போம். ஸோ அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். தெரியுதா? ஆன்லோட் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி லோடுன்னு வரும். ஸோ இந்த அலர்ட் வந்து நமக்கு தெரியும், அலர்ட்டாக வந்திருக்கு. விண்டோ டாட் அலர்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள அலர்ட்லாம் எப்படி வந்துச்சு? ஒரு சென்டராக வந்துச்சு இந்த இடத்துல. அது ஒரு அலர்ட் மெசேஜ் பார்த்தோம்ல,
இதானோ எஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட் வந்துட்டு ஒரு சென்டராக வரும். அந்த விண்டோ டாட் அலர்ட்னு கொடுக்கும்போது அது என்னன்னா ஓவராலாக அது கனெக்ட் பண்ணி வரும். அந்த மாதிரி தான். ஓகேவா? நான் என்னன்னு சொல்கிறேன், இதில் இந்த அவுட்புட்டை பார்த்தாலே தெரியும் ஓவராலாக கனெக்ட் ஆகும். ஸோ அது விண்டோ டாட் அலர்ட்டுங்கிறது தான் போட்டு இது பண்ணணும்லாம் இல்லை. விண்டோனா என்ன, நம்மளோட சைட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ ஆன்லோடு பண்ணலாம். ஸோ நீ வந்து கண்ட்ரோல் ஆர் ரெஃப்ரெஷ் கொடுத்தானா இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட்டில் ஃபங்க்ஷன் இல்லாதனால இது டேரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கு. பாடியில் நம்ம மென்ஷன் பண்ணனால ரீலோட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் நடக்கு. அது என்னென்னு பிரிண்ட் ஆயிருக்கு அலர்ட்டில், பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லி லோடு, நீங்கள் கொடுத்த கோடு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. சிம்பிள் தானே. ஈவெண்ட் கொஞ்சம் குழப்பற மாதிரியும் இருக்கும், எரிச்சலாகவும் இருக்கும். பட் ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டில் இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபோனில் எப்படி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும், ஆனால் எல்லாத்தையுமா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை, ஆனால் இருக்குன்னு தெரியும்ல, அந்த மாதிரிலாம். சரியா? ஸோ அவ்வளோதான். லெட்டஸ் see some example. ஸோ உங்களுக்கு இதில் எது எனக்கு இதை நடத்துங்கண்ணே, ஏதோ இதில் ஏதாவது கோட் பண்ணி காமிங்க அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் விஷயம் தான், நீங்கள் சொன்னால் எடுக்கலாம். இல்லை எங்களுக்கு போதும்ண்ணே நாங்கள் நோட்ஸ் தான் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைண்ட் அப் ஆகிக்கலாம். அண்ணா அந்த லோட் ஈவென்ட் மட்டும் பண்ணி காமிக்கிறீங்களா? லோட் ஈவென்ட் பண்ணிடுவோமா? சரி சரி. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கண்ணே. ஷேர் ஆகுதுல்ல ஸ்க்ரீனு? ஓகே. கோடு வேறு வந்துட்டு இருக்கா? ஸோ நம்ம பண்ண கேமை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், அது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி, ரைட். ஸோ இப்போ நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வரேன். நம்ம கோடு என்ன, ஈவெண்ட்ஸ் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் ஆன்லோடு கேட்டாங்க, ஆன்லோடு பார்க்குறோம். ஈவெண்ட்ஸ் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து சாரி, எல்லாமே விச் மீன்ஸ் இண்டெக்ஸில் இருந்துச்சுல, நான் அதை மறந்துட்டேன். ஸோ பாடியில் தான் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ ஹெட்டில் வந்துட்டு நான் ஜாவாஸ்கிரிப்ட் அதில் இருக்கிறதே அப்படியே பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம ஸ்கிரிப்ட் இங்கேயே க்ரியேட் பண்ணிடும். பிகாஸ் அதில் தனியாக போய் போட வேணாம், ஏன்னா ஒரு லைன் தானே. ஸோ ஸ்கிரிப்டில் நான் வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் வந்து the page is loaded இருக்கேன். ஓகேவா? எஸ், நான் ரைட் கொடுத்தோடனே அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட் அண்ட் தென் அதுவும் வந்துட்டு புரியுதுல்ல எப்படின்னு. பிரேக் கொடுத்துக்குவோம், அப்போ தான் அது வந்து கீழே வந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ புரியுதா? நான் பேஜ்னா அந்த பேன் இருக்கோ, சாரி எடுக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ த பேஜ் இஸ் லோடட். நான் வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு கொடுத்த உடனே அங்கே டேரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் அதை ஆன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாடியில் வந்துட்டு ஆன்லோடுன்னு போட்டு விண்டோ டாட் அலர்ட், சாரி விண்டோ டாட் அலர்ட்ல சிங்கிள் கோட்ஸில் கொடுக்க சொல்லியிருக்காங்க, பேஜ் லோடட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து வெயிட் a minute.
ஸோ இந்த இது அப்படியே இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா லோடுன்னு வருது. ஆனால் இதில் நம்ம இது வந்து அலர்ட்லேயே பார்த்துருப்போம். இந்த லோடிங் வந்து இங்கே இருந்துகிட்டே இருக்குது தெரியுதா. நான் இதை வந்து முன்னாடியே நான் சொன்னேன், இந்த லோடிங் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆன்லோட்னா என்ன, சும்மா எப்பவும் போல் லோடை பண்ணுற மாதிரி. அதே தான் நம்ம கம்ஃபிப்லையும் பார்த்தோம், ப்ராம்ப்ட்லையும் பார்த்தோம். ஸோ எல்லாம் ஒரே மாதிரி தான். அலர்ட்டுங்கிறனால அலர்ட்டில் வந்துச்சு. அதான் சாதாரணமாக ப்ராம்ப்டோ கன்ஃபார்மோ கொடுத்தாலே இந்த ஆன்லோடு மாதிரி இங்கே சுற்றிட்டே இருந்துச்சு இந்த டாக்குமெண்ட்டில். நம்ம இந்த கேம் பண்ணும்போது பார்த்தோம். ஆனால் இங்கே அலர்ட் மெசேஜே நான் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆன்லோடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் அது வரணும் அந்த மாதிரி. ஓகேவா, புரிஞ்சுதா? சிம்பிள் கான்செப்ட் தான், ரொம்பலாம் இல்லை. ஓகே தானே அசினா? சரி சச்சிக்கு ஓகே. எனஃபா ஜிதாக்கு வேற எனி ஒன்? வேற எதுவும் நடத்தணுமா? மவுஸ் ஓவர் மவுஸ் அவுட் எதுவும்? எதுவும் வேணாம்னா அந்த கொண்டாட்டம் இது அடிப்படி அனுப்பிவிடுங்க. சரி ரைட்டு. சச்சு உனக்கு எதுவும்? அனஃபாக்கு வேண்டாமா? சச்சுக்கு எதுவும்? என்னாச்சு, ஒரு நெட்டு கிடைக்கலையோ? சரி ஓகே. சரி ஓகே, டவுட்ஸ்னா கேளுங்க, இன்னும் வாங்கிட்டு போய்க்கலாம்.